அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வக்ர பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள். சனி எப்பொழுது இருந்து எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார், எந்த தேதி இருந்து எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆணி 18 முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களுடைய பலன்கள். பொதுவாக சூரியன் கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள். ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பதே அவருடைய வேலை. இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள், இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார், எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார், எந்த நேரத்தில் பாதக பலன்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார்? இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 108 நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம். சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம். இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான், அதை மறந்துவிடக்கூடாது. ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எதிர்கால பலன், இது பொது பலன், இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன். உங்க தனிப்பட்ட, அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும்போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த பிரம்ம சக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெல்ல தெளிவாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இது தெல்ல தெளிவாக திருப்தியாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்போ மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள்.
சனி பகவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம். சனி பகவானுடைய வக்ர பலன்கள், சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்னைக்கு கும்பராசிக்கு. கும்பராசி நேர்களே, கண்டிப்பாக வம்பாக உங்களை விட்டு போக மாட்டேன், வம்பா நிற்கிற பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு கண் முன்னால பார்க்க போறீங்க. கண் முன்னாடி அதெல்லாம் அப்படியே விலகி ஓடப்போகுது. கும்பராசிக்காரவர்கள் நினைத்த காரியங்கள், மனதில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இந்த 108 நாட்கள், 108 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்கள், ஒரு முன்னேற்றமான நாட்கள், உயர்வான நாட்கள், உறுதியான நாட்கள். ஏன சனியுடைய இயல்பான பார்வை, உக்கிரகமான பார்வை வக்ரமானால் குறையும், தடைகள் நீங்கும். ஆட்சி பெற்று வக்ரம் பெறுவது சாதிக்கக்கூடிய நிலை உருவாக்கும். ஆக சனி பகவான் முதலில் கும்பராசியில் இருந்து 3ஆம் பார்வையாக உறவுகள், 3ஆம் பார்வையாக மேசராசியை பார்ப்பதால், 3ஆம் இடத்தை மேசராசியிலிருந்து 3ஆம் இடத்தை முதல் பார்வையாக பார்ப்பதால், அதாவது உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், ஒரு தெம்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு உணர்ச்சி பூர்வமாக எதையும் பார்த்துரும், எதையும் சிந்திச்சிருவோம். இது வரைக்கும் தைரியம் குறைஞ்சிருந்தாலும் அந்த தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய, சாதிக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒவ்வொன்றும் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வெற்றியான காலத்தை உருவாக்கக்கூடியதான் இந்த சனியுடைய வக்ரம். ஆக பூமி, இடம், வியாபாரம், பூமி, இடம், தோப்பு, துறவுகள், வியாபாரம், வாகன தொழில் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடியது. போக்குவரத்து, வாகன தொழில் இதெல்லாம் ஏற்பட்ட தடைகள் நீங்க, சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், போக்குவரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில ஒரு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், வருமானங்கள் அதிகப்படும், ஓய்வின்றி உழைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். அதாவது தொழிலே இல்லை, என்ன வியாபாரம் இல்லை, வருமானம் சொல்லக்கூட விறுவிறுப்பா தொழில் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது இந்த 108 நாட்கள் சனி வக்ரமாக இருக்கக்கூடியது. ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை இது ரொம்ப அற்புதமான நல்ல முன்னேற்றமான காலத்தை உருவாகும். சனி வக்ரகம் உக்ரகத்தை குறைப்பதுதான் வக்ரம். சனியிட உக்ரத்தை குறைப்பதுதான் வக்ரம். அப்ப கெட்ட பார்வை விலகி நல்ல பார்வை. மனுஷனுக்கு நல்ல புத்தி வந்துச்சு அன்னைக்கு தாயா, இவ்வளவு நாள் இந்த மாதிரி பிடிவாதமா இருந்தானையா, அந்த பிடிவாதம் இன்னைக்கு போயிடுச்சே, பலவான நல்ல 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 ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒத்துழைப்பான், பரவாயில்லப்பா மாறிட்டேன். அப்படியெல்லாம் எதிரியா தொல்ல முடியுது மாறி நல்லது செய்யக்கூடிய நிலை உருவாகும். புத்தி இழந்தவர்களுக்கு புத்தியை கொடுத்து உங்க தொழிலுக்கு, வருமானத்துக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உருவாகும். இடைஞ்சல், அப்படிப்பட்ட இடைஞ்சல் எங்கே போனாலும் இடைஞ்சல், மன வருத்தம், வேதனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனை. ஆக கும்பராசிக்கு அடுத்த பார்வை வந்து 7ஆம் பார்வை, கும்பத்திலிருந்து 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்ப்பது. அப்போ கணவன் மனை பிரச்சனைகள், கும்பராசி கணவன் மனை பிரச்சனைகள் கடுமையாக இருந்திருக்கும், அதெல்லாம் குறைஞ்சிடும். குடும்பத்தில் கணவன் மனைகளை பிரச்சனை குறைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனை, பூமியில் அம்மா ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் நினைக்கும், தாப்பனார் ஒரு காரியத்தை பண்ண நினைப்பாரு, நான் ஒரு கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்க, எனக்கு தெரியும் அப்படின்பாரு. இதில் வந்து ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அதிகப்படும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, நீ சொல்கிற மாதிரி செய்யறதா நான் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீ சொல்கிற மாதிரி செய்யணும்னா நான் எதுக்கு இங்கே, நீ ஏன் செஞ்சுக்க, நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு குடும்பத்துக்கு என்ன செய்யணும் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ இடையில அது இதுன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். கண்டிப்பாக குடும்ப மகிழ்ச்சிக்கு ஏற்படும். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் கூட்டு தொழில் சிறக்கும். வர்த்தகங்கள், வியாபாரங்கள், வருமானங்கள், முன்னேற்றங்கள், பூமி, இடம், வாசல், எஸ்டேட் தொழில்கள், தோப்புகள், இந்த தொழிலாம் சிறப்பாக இருக்கும். வாகன தொழில் சிறப்பாக இருக்கும். போக்குவரத்து, கனரக வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி,
அடுத்து சனி வக்ரம் பெற்று 7ஆம் பார்வைக்கு அடுத்து 10ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் வக்ரமா. அப்போ இயல்பாக 10ஆம் இடத்து சனிபார் பார்க்கும்போது அந்த தொழிலில் கொஞ்சம் மந்தங்கள், தாமதங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது தாமதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் மாறிடும். ஒரு தொழிலில் ஒரு மனிதரை பார்த்து அந்த தொழிலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது தடைப்பட்டிருக்கும். அப்புறம் அவரே அந்த தொழிலுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருவார். இப்போ தடைப்பட்ட தொழில்கள் நீங்கும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய தொழில் பெருகும், தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், விறுவிறுப்பாக முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். 10ஆம் பார்வை என்பது தசமஸ்தானத்தை ஜென்மத்தில் வக்ரகமாக பார்ப்போது சனியோட உக்கிரகம் குறைந்த யோகங்கள் அதிகப்படும், தொழில் யோகங்களை அதிகப்படுத்தும், தொழில் முன்னேற்றங்களை அதிகப்படுத்தும், புதிய திட்டங்கள், தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? மனுஷன் ரொம்ப மோசமான புத்தியிலிருந்து கொஞ்சம் குறைகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்த்து காரியம் சாதிக்க முடியும். அந்த மாதிரி தான் ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. கோபம் குறைஞ்ச உடனே இப்போ அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம், அப்படியா, சரிப்பா செஞ்சிடலாம், அந்த மாதிரி தான். அப்பா ரொம்ப கோபமாக இருந்தால் ஒன்றும் அவர்கிட்ட கேட்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சனி இயல்பான உக்கிரகத்திலேருந்து வக்ரமாகும் போது உக்கிரகம் குறையும், அப்போ நன்மைகள் நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஆக கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக எங்கும் எதிலும் வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம் வெற்றி பெறுவது. 7ஆம் பார்வையாக கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும், கூட்டு தொழில் பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக தீரும். 10ஆம் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கும்போது வியாபாரம், தொழில், பதவி, வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும், அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட தசாபுத்திகள்னால மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசாபுத்தி நல்ல பலன்கள் மாறுபட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்படி தான் உங்கள் ஜாதகத்தை கணிக்க போகிறேன். அப்போ பலன்கள் தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.